Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம உடல் ஆரோக்கியமாக இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப சோர்வாக இருக்கணும்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா நம்ம டீ குடிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. இன்றைக்கு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் நம்ம உடலில் அதிகமாக டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான், அதாவது கழிவுகள். உடல் உள்ளுறுப்புக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடல் உள்ளுறுப்புக்களை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு இல்லைன்னா அதற்குனே பிரத்யேகமாக சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நமக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, இதை தொடர்ந்து காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, முக்கியமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல் அதற்கப்புறம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே அகற்றணும். A to Z சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் சரி, ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, இதை நம்ம ஒரு உணவு சார்ந்து இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் மெடிசனே எடுக்கலனாலும் தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டீ மட்டுமே குடித்து தைராய்டு எனக்கு குணமாயிடுச்சுன்ட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் இந்த டீ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடல் ஆரோக்கியமாக இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப சோர்வாக இருக்கணும்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா நம்ம டீ குடிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. இன்றைக்கு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் நம்ம உடலில் அதிகமாக டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான், அதாவது கழிவுகள். இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறேன், இந்த மூலிகையை குடிக்கிறேன், இல்லை இப்போ டீடாக்ஸ் பேச்சஸ் நிறைய இருக்குது. அந்த பேச்சஸை எடுத்து நம்ம உள்ளங்காலில் ஒட்டிட்டோம்னா அது நைட்டில் ஓவர் நைட் நம்ம காலிலே இருக்கணும். ஸோ மார்னிங்கில் அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது, இது உண்மைத்தன்மை நிறைந்தது தானா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். உடல் உள்ளுறுப்புக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடல் உள்ளுறுப்புக்களை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு இல்லைன்னா அதற்குனே பிரத்யேகமாக சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கின்ல கழிவுகள் இருக்குது, டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா சில வகையான மூலிகைகள் அடங்கிய குளியல் பொடியை நம்ம நல்லா உடல் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாரத்திற்கு 1 இல்லை 2 நாள் ஸ்டீம் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேஸில் நம்ம ஃபேஷியல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டீம் எடுப்போம். அதே மாதிரி உடல் முழுவதும் நீராவி குளியல், வாழை இலை குளியல், சூரிய குளியல், இது எல்லாமே நம்ம உடலில் தோள்களை தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவும், இது மூலயமாக உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ரொம்ப சிம்பிளாக எல்லா வகையான நோயாக இருந்தாலும், இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, இதை தொடர்ந்து காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, முக்கியமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல் அதற்கப்புறம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே அகற்றணும். முக்கியமாக குடல் சுத்தம் பண்ணணும். இப்போ குடல் சுத்தம் பண்ணால் எனக்கு பேதி மருந்து எடுக்கலாம் எனக்கு டைம் கிடையாது. அப்போது ஈஸியாக நான் எந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டெய்லி இதை நான் எடுக்கணும், முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு தேடல் இருக்கிறவங்களா நீங்கள்? இதற்கு தான் பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக தான் இதை நம்ம மருந்தோடு சேர்த்து நம்ம இந்த பொருளை பயன்படுத்துகிறோம்னு சொல்லலாம். இது ஒரு நேச்சுரல் ஹெல்த் ட்ரிங்க். முக்கியமாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த குழந்தையின்மை பிரச்சனையும், பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது A to Z சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் சரி, ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, இதை நம்ம ஒரு உணவு சார்ந்து இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுதான் ஹெர்பல் டீடாக்ஸ் டீ. அதாவது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு டீக்கு இருக்குது. அப்படி என்ன இதுக்கு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக
நிறைய மூலிகைகள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகை இருக்குது, குளிர்ச்சி தன்மை வாய்ந்த மூலிகைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு மூலிகை இன்னொரு மூலிகையோட சேர்க்கலாமா வேண்டாமா, சேர்த்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும், இல்லை யாரெல்லாம் இதை இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நான் வந்து டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் எம்டி பண்ணேன். அப்போது டாக்ஸிகாலஜி சித்த மருத்துவத்தில் இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா ஒவ்வொரு உணவிலுமே அதற்கு ஏற்ற மாதிரியான நச்சுத்தன்மை இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மூலிகைக்கும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கும் நாடி பரீட்சம் பார்த்துட்டு இவர்களுக்கு இந்த தேகிகளுக்கு இந்த மூலிகை தரலாமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணி தானே நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த மருந்து, நம்ம உடலில் எடுக்கக்கூடிய மருந்து அளவுக்கு மீறி இல்லைங்க, இந்த மூலிகையை ஒரு நாளைக்கு 2 கிராம் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க, 10 நாள் சாப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே நம்ம எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லா உடலினர்களுக்கும் எல்லா வயதினர்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மூலிகைகளை அந்தந்த ரேஷியோ படி நானே செய்த ஒரு ஹெர்பல் டீ, அதுதான் ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நிறைய பேர் இப்போ மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அது கூட இதுவும் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மெடிசன் முடிச்சுட்டு 1 மந்த்தோ 2 மந்த்ஸில் அவங்க க்யூர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேம் எனக்கு இந்த டீ மட்டும் கொடுங்களேன், நான் வந்து அப்ராடுக்கு போகிறேன், எனக்கு வந்து 1 கிலோ இல்லை 2 கிலோ அளவுக்கு எனக்கு இந்த டீ பவுடர் மட்டும் கொடுங்க, வீட்டில் எல்லாருமே காலையில் இதுதான் ஃபேமிலி ட்ரிங்காக எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. உலகம் முழுவதுமே இந்த டீயை குடிச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் கிட்டத்தட்ட 22 மூலிகைகளை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 22 மூலிகைகள் ஆட் பண்ணி இந்த டீயை நம்ம குடிக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இதை குடித்தாவே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் வந்து மெடிசனே எடுக்கலனாலும் தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டீ மட்டுமே குடித்து தைராய்டு எனக்கு குணமாயிடுச்சுன்ட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் இந்த டீ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சந்தனமும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த சந்தனம் எதற்காக அப்படின்னா நமக்கே தெரியும், உடலை வந்து குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தனாதி தைலம் செய்கிறோம், குளியல் பொடிகளில் வந்து சந்தனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். உடல் உஷ்ணமாக உடனே சந்தனத்தை இழைச்சி தடவுங்க, கட்டிகள் இருக்கா, ஸோ அந்த கோடை காலங்கள்லாம் கட்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம சந்தனத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி சந்தனம் வந்து இப்போது நிலவேம்பு குடிநீரில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிப்பதற்கு சந்தனம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்ரஹாரம், தேவதாரு, கோஷ்டம், அகில், இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே இருக்குது. இதோட வந்து பார்த்தோம்னா நன்னாரி, சதகுப்பை, வெட்டிவேர், விலாமிச்சிவேர், இந்த மாதிரி வேர்கள் வகையும் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். நமக்கே தெரியும் இந்த நன்னாரி வெட்டிவேர்லாம் கோடை காலங்களில் நம்ம சர்பத்தாக குடிச்சிட்ருக்குறோம். உடலில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள், முக்கியமாக இந்த வெட்டை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம், சிஃபிலிஸ்லாம் சொல்லுவோம். இந்த சிஃபிலிஸ்க்கெலாம் இன்றைக்கி மருந்தே இல்லை, பல வருஷங்களாக நான் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க இது வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கருஞ்சீரகம் இருக்குது, கார்போக அரிசி இருக்குது. ஸோ இதையெல்லாமே ஒரு மூலிகையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அதிகமான ஒரு பலனை தரும். ஆனால் டெய்லியுமே இந்த மூலிகையை நம்மளால் எடுத்துக்க முடியாது. இதை தான் நம்ம வந்து டீ ஃபார்மில் எடுத்துகிட்ருக்கோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா தனியா விதைகள், கொத்தமல்லி விதைகள் இதோட சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஏலரிசி அப்படின்னு சொல்கிறது ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம வந்து ஏலரிசின்னு சொல்கிறோம். ஸோ இது நல்ல ஏலக்காய் நல்ல முத்தின பிறகு அதிலிருந்து நம்ம சேகரித்து எடுக்கக்கூடியது தான் ஏலரிசி. ஸோ இந்த ஏலரிசி இதில் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. அதுக்கப்புறம் சதகுப்பை. இன்றைக்கி ஈஸ்ட்ரோஜன் தொடர்பான, அதாவது பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். வெறும் இந்த சதகுப்பையை பயன்படுத்தி மட்டுமே பல பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை வந்து நம்ம க்யூர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஒரு முக்கியமான மூலிகையை தான் இதில் சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் சிற்றரத்தை, பேரரத்தை, இந்த 2 மூலிகையுமே என்னென்னா வெப்ப வீரியம் இருக்கக்கூடியது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களோ இல்லை கபம் தொடர்பான நோய்களோ இருந்துச்சுன்னா நம்ம சிற்றரத்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மிளகு, அதுக்கப்புறம் திப்பிலி.
இந்த 2 மூலிகையுமே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த வீடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா சளி இருக்கா, உடனே திப்ளி ரசம் வச்சு சாப்பிடுங்க, திப்ளியை வந்து பொடி பண்ணி சாப்பிடுங்க, தோல் நோய்கள் இருக்கா திப்ளியை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே இதில் ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் தோல் நோய்கள் இருந்துச்சுன்னா, அதுக்கு தோல் நோய்கள் இருந்தாவே நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை சொல்கிறோன்னா சிம்ப்ளக்ஸ் சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கிப்பட்டை. எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பரங்கிப்பட்டையும் இதில் ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்ந்துருக்கு. இவ்வளவு மூலிகைகளும் ஒவ்வொரு விகிதத்தில் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். எந்த தேகிகளாக இருந்தாலும் சரி, பித்தம் அதிகமாக இருக்கா, இந்த டீயை குடிக்கலாம், சமநிலைக்கு வரும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இதை நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறோம். இவ்வளவு மூலிகைகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ பல நன்மைகளை நமக்கு கொடுக்குது. இது நேச்சுரலாக குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, யாராக இருந்தாலும் எந்த மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் காலையில் தினமும் எம்டி ஸ்டொமக்கில் இந்த டீடாக்ஸ் டீயை தாராளமாக குடிக்கலாம். பேசிக்காக ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கிறது நல்லது. காலையில் எந்திரிச்சோன்னே கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த டீடாக்ஸ் டீயை குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்களா, இல்லை வாக்கிங் போகிறீங்களா, இல்லை ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணலாம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீ பொடியை நம்ம ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கிராம் ஒருத்தருக்கு 4 கிராம் எடுத்து ஒரு 1.5 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா அப்படியே குடிச்சிருங்க. வேணால் எலுமிச்சை சாறு ஒரு 2 சொட்டு விட்டுக்கலாம். புதினா இலைகளோ இல்லை துளசி இலைகளோ இருந்த துளசி விதையும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை நோயாளிகள் தவிர்த்து மற்றவங்க எல்லாம் தேனும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் குடிச்சிட்டு வரலாம். ஸோ உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும், சிறுநீரக பிரச்சனையிலேருந்து உடலில் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் ஆகிறதுலேருந்து முக்கியமாக அந்த மலச்சிக்கல், இது பெருவாரியான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல். இதை சரி பண்ணுறதுக்குமே இந்த டீடாக்ஸ் டீ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆச்சுனாவே, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றம் ஆச்சு அப்படின்னாவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வெளியேறிச்சுனாவே நம்ம உடல் ஆரோக்கியமாக பல நோய்கள்லேருந்து வெளிவர முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.